ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் எப்படி செட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணி புரியுது. இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வால்ஸ்ன்ற ஒரு ஆப், ஓகேவா? இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். இதில் வந்து ஸ்டாக்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் டேப் பண்ணீங்க. டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இது உங்களுக்கு என்ன மொபைலோட ஸ்டாக் வால்பேப்பர் வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்க. நான் வந்து சாம்சங் சர்ச் பண்ணிக்கிறேன். சாம்சங் சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடலோட வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும், ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வால்பேப்பர்ஸ், ஓகேவா? லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வால்பேப்பர் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பாருங்க S25 உடைய வால்பேப்பர் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இது வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளைன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதில் வேணுமோ செட் பண்ணிங்க, ஓகேவா? நான் வந்து பாருங்க செட் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்ளை வந்து கொடுக்குறேன், ஓகே? அப்ளை கொடுத்தனே வந்து பாருங்க இந்த வால்பேப்பர்ன்றது எனக்கு வந்து செட் ஆகிடும், ஓகேவா? இப்போ வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்க, ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் இல்லாமல் மற்ற மொபைல் ஸ்டாக் வால்பேப்பர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா?